Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 5 Two-Dimensional Analytical Geometry 2 Exercise 5.5 6th question solve பண்ணலாம். Cross section of a nuclear cooling tower is in the shape of hyperbola. அவங்களே hyperbola shapeல இருக்க கொடுத்துட்டாங்க. With equation x square by 30 square minus y square by 44 square is equal to 1. Equation அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center. இந்த ஒரு லைன் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 150 சரிங்களா. இப்போ இந்த ஹைப்பர்போலால டாப்ல இருந்து சென்டர் வரைக்கும் வர டிஸ்டன்ஸ் வந்து பாட்டம்ல இருந்து சென்டர் வரைக்கும் வர டிஸ்டன்ஸ்க்கு பாதி இருக்கும்னு சொல்றாங்க. இது கொஸ்டின்ல சொல்றது. நமக்கு டோட்டலா 150 இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இது 100 இருந்தா இது 50, அவ்வளவுதான் அவங்க சொல்ல வர்றது. புரியுதுங்களா? ஈஸி. The distance from top of the tower to the center. டாப்ல இருந்து சென்டர் வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து பாட்டம்ல இருந்து சென்டர் வரைக்கும் வர வேல்யூட பாதி இருக்குமா? அப்ப 100னா 100 divided by 250. இது வந்து கொஸ்டின்ல இருந்து நம்ம கரெக்டா எடுத்துட்டா போதும். அடுத்தது பாருங்க, find the diameter of the top and base of the tower. இப்போ இந்த டாப்போட டயமீட்டரும் பாட்டம் சைடோட டயமீட்டரும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இப்போது நார்மலாக இதை கொஞ்சம் சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். அப்படின்னா ஹைப்பர்போலா இந்த சைடு கர்வ் இருக்கும், இது பேஸு, இது டாப். அப்படி டோட்டல் 150 அண்ட் டாப் போர்ஷன் மட்டும் 50, கீழே வந்து 100 இல்லையா. இது எக்ஸு, இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸ், இது ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ 50 தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அப்போ பாயிண்ட் எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த பாயிண்ட் எப்படி வரும்? எக்ஸு கமா 50 அண்ட் பேஸோட வேல்யூ எப்படி வரும்னா எக்ஸு 1ன்னு எடுத்துக்கலாம். மேலே எக்ஸ் எடுத்தனால கீழே x1 கமா மைனஸ் 100. பட் இங்கே வந்து இது ஹைட் அப்படின்றனால பாசிட்டிவ் சைடே எடுத்துப்போம். நம்ம எப்போவுமே அப்படி தானே எடுப்போம், மேலே வந்து பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ். பட் இங்கே வந்து ஹைட் வரனால பாசிட்டிவ் டேர்மே எடுத்துக்கலாம் சரியா. அண்ட் இதில் வேறு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நம்ம வந்து இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 2 பண்ணாதான் டயமீட்டர் கிடைக்கும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது ரேடியஸ். ஸோ இந்த விஷயம் மட்டும் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் அதை எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா என்ன கொடுத்துருக்காங்க? x square by 30 square minus y square by 44 square is equal to 1. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இந்த டேர்ம் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். டாப்போட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். x, let x be the radius of the top of the tower. கரெக்டா? அப்புறம் x, 50 lies on the hyperbola. இப்போ ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்ல இது x, இது y. x square by 30 square minus 50 square divided by 44 square is equal to 1. அடுத்த லைனில் இந்த மைனஸ் 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர். இப்போ எல்சிஎம் எடுக்கலாம், சால்வ் பண்ண வேண்டாம், நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம், கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 44 ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் லைனில் x square is equal to denominatorல இருக்க 30 square numerator கொண்டு போயிடுறேன், டிவிஷன்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷன். 44 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாம். 44 ஸ்கொயர் 44 into 44 வந்து 1936. 50 ஸ்கொயர் வந்து 2500. நெக்ஸ்ட் லைனில் x square is equal to 30 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 4436 கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்
ரெண்டு சைட்லேயும் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணால் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட போயிரு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30/44. இந்த டேர்முக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் இருக்கும் 44 36. ஏன்னா இதுக்கு டைரெக்டாக ஸ்கொயர் ரூட் கிடையாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30/44 அப்படியே இருக்கட்டும். ரூட் ஆஃப் 4436 எடுத்தோன்னா நமக்கு 66.60. அதுக்கப்புறம் இருக்க நம்பர் வேணாம், 2 டெசிமல் பிளேஸே போதும். தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 1998/44ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணேன்னா 45.409 கிடைக்கும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், 2 டெசிமல் பிளேஸ் போதும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45.41 மீட்டர். இது வந்து ரேடியஸ், நம்ம கேட்டிருக்கிறது டயமீட்டர். அப்போ டயமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த tower is equal to 2 into 45.41 meter, that is equal to 90.82 meter. இப்போ இது வந்து டாப்புக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா? இதே ஸ்டெப்ஸை இங்கே வந்து x1, 100 வச்சு அடுத்ததுக்கு செய்வோம், பாட்டம் ஓடுது, சரிங்களா? டவரோட பாட்டம் இது கண்டுபிடிக்கிறதுக்கு. let x1 be the radius of the bottom of the tower and x1, 100 lies on the hyperbola. சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x1 square by 30 square minus 100 square by 44 square is equal to 1. ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் 100 ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போயிடலாம். x1 square by 30 square is equal to 1 plus 100 square by 44 square cross multiple பண்ணிடலாம். x1 square by 30 square is equal to 44 square plus 100 square by 44 square. இப்போ நெக்ஸ்ட் லைனில் x1 ஸ்கொயர் மட்டும் இருக்கட்டும், 30 ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் அண்ட் 44 ஸ்கொயரை வெளியே எடுத்துடுறேன். பேலன்ஸ் நமக்கு 44 ஸ்கொயர் அதை எழுதிடலாம், 1936 ப்ளஸ் 100 ஸ்கொயர் 4 0 வரணும், 10,000. நெக்ஸ்ட் லைனில் இதை ஆட் பண்ணி எழுதலாம். x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் இன்ட்டு 11936ன்னு மாறிடும். இப்போ இந்த ஸ்கொயர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். taking square root on both sides. அப்போ x1 is equal to square எல்லாம் கேன்சல் ஆகிடும், 30/44 square root of 11936 மட்டும் இருக்கும். அடுத்த லைனில் x1 is equal to 30/44 into இதோட ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் 109.25. சரியா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 3277.56 டிவைடட் பை 44ன்னு இருக்கும். x1 is equal to இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 74.49 மீட்டர். நான் இதை சால்வ் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே ஒன்று பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் தப்பாக வருது. இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு அதுவும் 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக வருது. ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரேடியஸ் மட்டும், நம்ம இப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். diameter of the bottom of the tower is 2 into 74.49 meter, which is equal to 1898, 148.98 meter. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரே மாடல் தான், சேம் மாடல், ஆனால் 2 வாட்டி செய்கிறோம் வேறு வேறு நம்பர்ஸ் வச்சுட்டு. டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிடுங்க, கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.